first aromaticity. அரோமேட்டிசிட்டின்ற அந்த கான்செப்ட் ஏன் கொண்டு வந்தாங்க, அரோமேட்டிசிட்டின்றது எதுக்கு கொண்டு வந்தாங்க, என்ன மாதிரி காம்பவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா ஃபார் ஒன்லி ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரோமேட்டிசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இந்த அரோமேட்டிசிட்டின்றது எந்த மாதிரியான காம்பவுண்டுக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அதாவது ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, அதே இது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸும் இருக்கு, சைக்ளிக் காம்பவுண்ட்ஸும் இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு தெரியும் ஏசைக்ளிக் காம்பவுண்டோட, அதாவது ஏசைக்ளிக் என்ன மீனிங் அப்ப லீனியர் காம்பவுண்ட், இது வந்து சைக்கிளிக் காம்பவுண்ட். ரெண்டுக்கும் என்ன மாறும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா லீனியர் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டியும் சைக்கிளிக் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டியும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளா லீனியர் காம்பவுண்ட் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், என்கியூட்டேன், இதுக்கு ஒரு சைக்ளோஹெக்சேன் ஆர் சைக்ளோபியூட்டின், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு சைக்ளோ காம்பவுண்ட்ஸ்க்கு. இப்ப இந்த என்கியூட்டேனோட ப்ராப்பர்ட்டி அண்ட் அதாவது சைக்ளோஹெக்சேன் ஆகட்டும் இல்லை சைக்ளோபியூட்டின் ஆகட்டும், அதோட ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அது எதனால சேஞ்ச் ஆகுது, எந்த ப்ராப்பர்ட்டி இதனால சேஞ்ச் ஆகுது, அதை சொல்றதான அது அரோமேட்டிக் அப்படின்றது. அப்போ அரோமேட்டிசிட்டினா என்னது, ஒரு ப்ராப்பர்ட்டி லைக் ஒரு மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், ஸ்டெபிலிட்டி, எனர்ஜி, அந்த மாதிரி எனர்ஜி, ரெசன்ஸ் எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிசிட்டி அப்படின்றது. இந்த அரோமேட்டிசிட்டின்றது எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா எதனால வந்து லீனியர் காம்பவுண்டோட சைக்கிளிக் காம்பவுண்டுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது, அந்த சைக்கிளிக் காம்பவுண்ட்ல எந்த ரீசனால அரோமேட்டிசிட்டி அதாவது ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது, அதை சொல்றதான அரோமேட்டிசிட்டி அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து இந்த அரோமேட்டிசிட்டி கேரக்டர் மேக்ஸிமம் எதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா ஃபார் சைக்கிளிக் காம்பவுண்ட் தான். அந்த சைக்கிளிக் காம்பவுண்ட்ல எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ஃபார் பைபாண்டல் காம்பவுண்ட். பைபாண்டல் அதாவது மெனி cyclic conjugated compounds many cyclic compounds possess physical and chemical properties. Yeah, compared to acyclic compound. acyclic compound அதாவது லீனியர் காம்பவுண்டும் சைக்கிளிக் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்குமே ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது. அதே சமயத்துல ரெண்டு சைக்கிளிக் காம்பவுண்டோ கம்பேர் பண்ணும்போது அங்கேயும் என்ன ஆகுது, ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது. அந்த ப்ராப்பர்ட்டி எதனால சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டியூ டு அரோமேட்டிசிட்டி அப்படின்ற ஒரு கேரக்டர், ஒரு ப்ராப்பர்ட்டி அங்க இருக்கிறதுனாலதான் அந்த சைக்கிளிக் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது. சிம்பிளா பாத்தீங்கன்னா இது வந்து பென்சீன் அண்டு இது சைக்கிள். ஸோ இங்க ரெண்டுமே சைக்கிளிக் காம்பவுண்ட் தான், ரெண்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்காது, சேமா இருக்காது. ஓகேங்களா? இதனால அப்படின்னா இதனால டியூ டு அரோமேட்டிசிட்டி கேரக்டர், அரோமேட்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலதான் ஏன்னா சைக்கிளிக் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி ஆல்சோ சேஞ்ச் ஆகும். இதுதான் அதோட ரீசன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்றதா வந்து இந்த அரோமேட்டிசிட்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. ஓகேங்களா? அது aromaticity is a chemical property of organic compound ஓகேங்களா? அப்ப அரோமேட்டிசிட்டி எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியும்
ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் எக்ஸ்பிளைன் முடியும். எதுல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இதுல எதுக்கு எக்ஸ்பிளைன் முடியும்? ஃபார் சைக்கிளிக் காம்பவுண்ட். சைக்கிளிக் காம்பவுண்ட் செய்ய முடியும். அப்போ இந்த அரோமேட்டிசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்ப இது கேரக்டர் என்ன? அரோமேட்டிசிட்டி இருக்கு அப்படின்னா அதனால என்ன அங்க கேரக்டர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். கேரக்டர்ஸ். ஸோ என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதோட டிகிரி வந்து அதாவது டிகிரி ஆஃப் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இட் ஹேஸ் ஹை டிகிரி ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஹை டிகிரி ஆஃப் ஸ்டெபிலிட்டி அதாவது இதோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்போ? சைக்கிளிக் காம்பவுண்டுக்கு. இப்போ 2 சைக்கிளிக் காம்பவுண்ட் கம்பேர் பண்றோம் அப்படின்னா அந்த சைக்கிளிக் காம்பவுண்டோட சைக்கிள் காம்பவுண்டுக்கு வந்து அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கு அப்படின்னா அரோமேட்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? மோர் ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கடுத்து it shows only electrophilic substitution reaction rather than addition reaction. அதாவது அடிஷன் ரியாக்ஷனை விட இங்க இந்த அரோமேட்டிக் கேரக்டர் அந்த அரோமேட்டிசிட்டி கேரக்டர் இருக்கிற காம்பவுண்ட்ல என்ன ரியாக்ஷன் பாசிபிள் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அங்க வந்து எங்க பாசிபிள் அப்படின்னா எந்தெந்த சைக்கிளிக் காம்பவுண்டுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அரோமேட்டிசிட்டி கேரக்டர் இருக்கோ அரோமேட்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கோ அங்கெல்லாம் என்ன பாசிபிள்? ஒன்லி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் பாசிபிள். எது பாசிபிள் கிடையாது? அடிஷன் ரியாக்ஷன் பாசிபிள் கிடையாது. அடுத்து it has diamagnetic current. இதுக்கு சப்போஸ் அந்த அரோமேட்டிசிட்டி கேரக்டர் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும்? இந்த கேரக்டர் இருக்கும், டயாமேக்னெட்டிக் கரண்ட் கேரக்டர் இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு அடுத்து it obey Huckel's rule எதை ஒபே பண்ணும்? 4n + 2 pi எலக்ட்ரான் ரூல் ஒபே பண்ணும். 4n + 2 pi எலக்ட்ரான் ரூல் ஒபே பண்ணும். ஸோ இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் அந்த சைக்கிள் காம்பவுண்ட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 pi electrons, 6 pi electrons, 10 pi electrons, 14 pi electrons இந்த மாதிரி இருந்தா that organic compound, that aromatic that cyclic compound act as a that aromatic compound or cyclic compound have aromaticity character. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கார்பன் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு வந்து அரோமேட்டிசிட்டி கேரக்டர் இருக்கு அப்படின்னா அந்த அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கிற காம்பவுண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கார்பனுக்கும் என்ன ஹைபிரிடேஷன் ஒன்லி sp2 or sp ஆகும். அதாவது each carbon must be sp or sp2 hybridization. ஓகேங்களா? இதுதான் இதோட கேரக்டர்ஸ். அப்படி இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹை டிகிரி ஆஃப் ஸ்டெபிலிட்டி. இதனால வந்து இதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கு, அதை பார்க்க போறோம். நமக்கு தெரியும் அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கு அப்படின்னாலே அதுக்கு என்ன இருக்கும்? ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸ்டெபிலிட்டி ஏன் அதிகமா இருக்கும் அப்படின்னா அந்த அரோமேட்டிக் கேரக்டர்ல இருக்கிற பைபாண்ட் ஷிஃப்டிங் மீன்ஸ் ரெசனன்ஸ். ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரோட இருக்கிற பைபாண்டோ லோன் பேரோ ஷிஃப்ட் ஆகி நம்மளுக்கு டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனா அது பேர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தா the compound looks like a stable. ஓகேங்களா? அப்ப அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆக that காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி ஆல்சோ என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ high degree of stability is associated with resonance energy. ஓகேங்களா. that compound which have more resonance energy and more stable. இந்த ஹை டிகிரி ஆஃப் ஸ்டெபிலிட்டி, அப்ப ஸ்டெபிலிட்டில வந்து எப்படி மென்ஷன் பண்றாங்க, ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிற ரெசனன்ஸ் ஸ்டேஷன் வச்சு, ரெசனன்ஸ் ஃபார்ம் வச்சு, ஓகேங்களா. ரெசனன்ஸ் எனர்ஜி எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுது, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுது, கண்டிப்பா அங்கே ஆகும். ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் கண்டிப்பா அங்க என்ன ஃபார்ம் ஆகும், ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த ரெசனன்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுது அதை பொறுத்து அது என்ன பண்றாங்க போனா அதோட ஸ்டெபிலிட்டி சொல்றாங்க. ஸோ மோர் ரெசனன்ஸ் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மோர் நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க மோர் நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். ஸோ ரெசனன்ஸ் எனர்ஜி மோரா இருந்தா அது எப்படி இருக்கும், மோர் ஸ்டேபிளா இருக்கும். aromaticity directly proportional to resonance energy, directly proportional to stability. இது ஆர்டர். அப்ப காம்பவுண்டோட ரெசனன்ஸ், காம்பவுண்ட்ல ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் காம்பவுண்ட்ல ரெசனன்ஸ் நடந்தா, ரெசனன்ஸ் எனர்ஜி இருந்தா காம்பவுண்ட் ஹாவ் மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா. அந்த காம்பவுண்ட் என்ன இருக்கும், அரோமேட்டிசிட்டி கேரக்டர் இருக்கும், அதனால அது எப்படி இருக்கும், மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஓகேங்களா. சார் இப்ப greater the resonance energy, higher will be the stability. இதான் பார்த்தோம். இப்ப எந்த அளவுக்கு ரெசனன்ஸ் எனர்ஜி அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு என்ன அதிகமா இருக்கும், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளா ஃபிர்ரோலுக்கு வந்து 21 கிலோ கலோரி பர் மோல். ஓகேங்களா. தயோஃபின் 29 கிலோ கலோரி. பியூரான் வந்து 60 கிலோ கலோரி. பென்சின் வந்து 36 கிலோ கலோரி பர் மோல். ஃப்ரிடின் வந்து 32 கிலோ கலோரி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ரெசனன்ஸ் எனர்ஜி அப்படின்றது. அப்ப எந்த காம்பவுண்டுக்கு வந்து மோர் ரெசனன்ஸ் எனர்ஜி இருக்கோ அதுக்கு என்ன கேரக்டர் இருக்கும், அதாவது மோர் ஷேப்லா இருக்கும், அது லுக்ஸ் லைக் அரோமேட்டிக் கேரக்டரா இருக்கும். இது இந்த 5ல எதுக்கு வந்து லீஸ்ட் ரெசனன்ஸ் எனர்ஜி அப்படின்னா எதுக்கு அப்படின்னா ஃபியூரானுக்கு. ஓகேங்களா. எதனால அப்படின்னா அங்க இருக்கிற ஆக்சிஜன் என்ன கேரக்டர் அதிகம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டரா இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் அதிகமா இருக்கிறதுனால அது என்ன பண்ணாது, அந்த அதோட லோன் பேஸ டீலோகலைசேஷன் இன்வால்வ் ஆக விடாது. அதனால வந்து அங்க என்ன இருக்காது, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகாது. அதனால ரெசனன்ஸ் எனர்ஜி கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் ரெசனன்ஸ் எனர்ஜி வேல்யூ. இந்த ரெசனன்ஸ் எனர்ஜி வேல்யூ எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு அது வந்து அரோமேட்டிசிட்டியா இருக்கும், மோர் ஸ்டேபிளா இருக்கும். எதுக்கு வந்து ரெசனன்ஸ் அதிகமா இருக்கும் அது எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும் அது எப்படி இருக்கும், லெஸ் அரோமேட்டிசிட்டி கேரக்டர் இருக்கும். அது அரோமேட்டிசிட்டி கேரக்டர் இருக்காது, அது எப்படி இருக்கும், லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஹக்குல் ரூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபார் ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்கா இல்லை வந்து ஆன்டி அரோமேட்டிக்கா நான் அரோமேட்டிக்கா இது சொல்றது ஹக்குல் ரூல் அப்படின்றது. அப்ப ஹக்குல் ரூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் ஐடென்டிஃபை த அரோமேட்டிக் கேரக்டர், நான் அரோமேட்டிக் கேரக்டர் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக் கேரக்டர். ஓகேங்களா. ஹக்குல் ரூல் வந்து துல்லியமா நம்ம வந்து சொல்லுவாங்க. அதாவது
4n+2 ரூல் அண்ட் 4n இப்போ ஆல்ரெடி நம்ம எழுதி போட்டிருக்கோம். அதாவது இதெல்லாம் வந்து 4n+2 ரூல். அது 4n+2 ஒபே பண்ணிச்சுன்னா அது என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம எழுதி போட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளா ஹக்குல் ரூல். ஹக்குல் ரூல் வந்து அதாவது ஃபார் அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு, ஃபார் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் அண்ட் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? இந்த மூணுக்கு எப்படி இருக்கும் ஓகேங்களா? ஹக்குல் ரூல் வந்து எப்படி வந்து இது வந்து டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ஹக்குல் ரூலோ ஒரு காம்பவுண்ட் ஒபே பண்ணுது அப்படின்னா அது காம்பவுண்ட் லுக்ஸ் லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று அரோமேட்டிக்கா இருக்கும், இல்லை அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக்கா இருக்கும். ஆனா ஹக்குல் ரூலை வச்சு என்ன சொல்லுவாங்க வந்து அது வந்து நான் அரோமேட்டிக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளா அரோமேட்டிக் கேரக்டா இருந்தா அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கணும்? மஸ்ட் சைக்கிளிக்கா இருக்கணும், சைக்கிளிக் காம்பவுண்டா இருக்கும். ஆன்டோமிக்னால அது சைக்கிளிக் காம்பவுண்டா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது என்னது அப்படின்னா லீனியர்னால என்ன வந்துடும்? அது வந்து அரோமேட்டிக்ல, அதாவது அரோமேட்டிக் அப்படின்ற கண்டிஷன் அது வந்து வரவே வராது. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, அதாவது ஹக்குல் ரூல் எதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா ஃபார் அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக் தான். எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாது? நான் அரோமேட்டிக் எக்ஸ்பிளைன் பண்ணாது. நான் வந்து கம்பேர் பண்றேன், அதனால தான் இங்க எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஒன்லி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹக்குல் ரூல் ஒபே ஒன்லி அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக். ஓகே, எதை பத்தி சொல்லாத வந்து ஆரோமேட்டிக் பத்தி சொல்லாது. அதுக்கு அடுத்து இங்க இருக்கிற ஹைபிரிடேஷன் என்ன ஹைபிரிடேஷன் அப்படின்னா, இங்க இருக்கிற ஒண்ணு SP அண்ட் SP2, இங்கேயும் SP அண்ட் SP2 தான் இருக்கும். இங்க என்ன அப்படின்னா என்ன இருக்கும்? SP3 இருக்கும். ஹைபிரிடேஷன் இருக்கும், SP3 தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் அது வந்து எப்படி இருக்கும்? அது வந்து எப்படி இருக்கும்? பிளேனார் ஸ்ட்ரக்சரா இருக்கும். பிளேனார், இதுவும் பிளேனார் தான். இது வந்து பிளேனா இருக்காது, கண்டிப்பா நாட் அ பிளேனார் காம்பவுண்ட். என்ன இது? SP3 என்ன ஸ்ட்ரக்சர்? அது டெட்ராஹெட்ரல் நாட் அ பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஸோ SP அது லீனியர் ஃபார்ம், SP ட்ரைகோனல் பிளேனார். இப்போ ரெண்டுமே அது பிளேனார் காம்பவுண்ட். ஸோ பிளேனாரிட்டி இருந்தா அது எதை ஒபே பண்ணும் அப்படின்னா ஹக்குல் ரூல் ஒபே பண்ணும். ஹக்குல் ரூல்ல ஒபே பண்ணும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இது முக்கியமானது, அதாவது மூணுமே சேம் தான். அதாவது ஆன்டி அரோமேட்டிக் ஒரே தான். அதாவது சைக்கிளிக், ரெண்டுமே சைக்கிளிக்கா இருக்கும். ரெண்டுமே SP அண்ட் SP2 கார்பன் இருக்கும். அண்டு ரெண்டு பிளேனாரிட்டி இருக்கு. இன்னொரு பாயிண்ட் என்ன போனா இங்க என்ன இருக்கும்? டீலோகலைசேஷன் இருக்கும். இங்க டீலோகலைசேஷன், இங்கேயும் டீலோகலைசேஷன் இருக்கும். டீலோகலைசேஷன் என்ன அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் 5 electrons and lone pair. இது பென்சீன் ரிங். ஓகேங்களா? இது ஒரு பெடின், இது ஃபிரோல். இப்ப அப்படின்னா இது எப்படி ஆகும்? இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? பைபாண்டு உள்ள ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதில் டீலோகேஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். டீலோகேஷன், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகி இந்த ஃபார்ம் கிடைக்கும். இங்க என்ன அப்படின்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே போகும், இது இங்கே போகும். அப்ப என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி கிடைக்கும். இங்க என்ன அப்படின்னா இந்த பைபாண்டோட சேர்த்து லோன் பேர் ஷிஃப்ட் ஆகும். லோன் பேர் ஷிஃப்ட் ஆகி ஒரு ஃபார்ம் கிடைக்கும். அப்ப டீலோகேஷன் என்ன அப்படின்னா சேமஸ் ரெசனன்ஸ். என்னது? பைபாண்டோ இல்ல லோன் பேரோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோ நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் சக்சஸ் கிடைச்சா அது ரெசனன்ஸ் சக்சஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் ஃபார்ம்ல இருக்கிற பைபாண்டோ லோன் பேரோ ஷிஃப்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனா வேற வேற கார்பனுக்கு அந்த பைபாண்டும் லோன் பேரும் ஷிஃப்ட் ஆனா அது பேர் டீலோகலைசேஷன். ஓகேங்களா? அப்ப ஆன்டி அரோமேட்டிக்கா இருக்கட்டும் இல்ல அரோமேட்டிக்கா இருக்கட்டும் கண்டிப்பா என்ன இருக்கும்?
டீலோகேஷன் இருக்கும். ஆனா இங்க என்ன கிடையாது, இங்க நாட் பிரசன்ட் டீலோகலைசேஷன். அதுக்கடுத்து இது என்ன ரூல், அரோமேட்டிக்ல என்ன ரூல் ஒபே பண்ணும் அப்படின்னா 4n+2 பை ரூல் ஒபே பண்ணும். இது 4n பை ரூல் ஒபே பண்ணும். 4n+2 பை எலக்ட்ரான் ரூல், 4n பை எலக்ட்ரான் ரூல் ஒபே பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட், ஹக்கல் ரூலோட கான்செப்ட். எதுக்கு? ஃபார் அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி காம்பவுண்ட். ஓகேங்களா? அடுத்து அந்த 4n+2 ஒபே பண்ணா தட் காம்பவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ், பை எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? 2 பை எலக்ட்ரான்ஸ் அண்ட் 6 பை எலக்ட்ரான், 10 பை எலக்ட்ரான், 14 பை எலக்ட்ரான், 18 பை எலக்ட்ரான், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அங்க இருக்கிற நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். இது இங்க பாத்தீங்கன்னா 4 பை எலக்ட்ரான், 8 பை எலக்ட்ரான், 12 பை எலக்ட்ரான் அண்ட் 16 பை எலக்ட்ரான், இந்த மாதிரி பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காம்பவுண்ட். இங்க வந்து கண்டிப்பா என்ன பிரச்சனை ஆகுது, நாட் பிரசன்ட் பை எலக்ட்ரான்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹக்கல் ரூலை பேஸ் பண்ணி ஒரு சைக்கிள் காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் ஆன்டி அரோமேட்டிக்கா இது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து கண்டிப்பா ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டுமே எப்படி இருக்கும், சைக்கிளுக்கு கண்டிப்பா ரெண்டுமே சைக்கிளிக்கா இருக்கும். அப்ப அடுத்தது அந்த சைக்கிளிக் காம்பவுண்ட் இருக்கிற ஒவ்வொரு கார்பன் எப்படி இருக்கும் அப்படின்னா sp அண்ட் sp2 ஹைட்ரேஷன் இருக்கும். அடுத்து இங்க இருக்கிற அந்த அந்த சைக்கிளிக் ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு கார்பனுக்கும் என்ன ஸ்ட்ரக்சர் ஜாமெட்ரி இருக்கும் அப்படின்னா பிளேனார் ஜாமெட்ரி இருக்கும். அதுக்கடுத்து இங்க என்ன பாசிபிள், கண்டிப்பா என்ன பாசிபிள், டீலோகேஷன் கண்டிப்பா பாசிபிள். டீலோகேஷன் என்னது, அந்த ரிங்ல இருக்கிற பை பாண்டோ இல்ல லோன் பேரோ ஷிஃப்ட் ஆயிட்டு ஷிஃப்ட் ஆகும். அங்க இருக்கிற ஒவ்வொரு கார்பனுக்கும் அந்த பை எலக்ட்ரான்ஸ் லோன் பேர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா பேர் டீலோகலைசேஷன். ஓகேங்களா? இதே இது 4n+2 ஒபே பண்ணா அது அரோமேட்டிக் காம்பவுண்ட். 4n ரூல் ஒபே பண்ணா ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். அதாவது வித்தியாசம். ஓகேங்களா? அப்ப அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னா அங்க இருக்கிற நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா 2 பை எலக்ட்ரான்ஸ், 6 பை எலக்ட்ரான்ஸ், 10 பை எலக்ட்ரான்ஸ், 14 பை எலக்ட்ரான்ஸ் அண்ட் 18 பை எலக்ட்ரான்ஸ், இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? இதே இது ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் அங்க இருக்கிற நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு, 4 பை எலக்ட்ரான்ஸ், 8 பை எலக்ட்ரான்ஸ், 12 அண்ட் 6 பை எலக்ட்ரான்ஸ். இதுதான் அங்க இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். அதை ஒவ்வொன்றா பார்ப்பப்ப இப்போ ஃபர்ஸ்ட் அரோமேட்டிசிட்டில என்ன பண்ண அப்படின்னா அந்த கண்டிப்பா என்ன பாசிபிள் அப்படின்னா கான்ஜுகேஷன் பாசிபிள். கான்ஜுகேஷன் ஆர் delocalization or mesomeric effect கண்டிப்பா அங்க பாசிபிள். எங்க அரோமேட்டிக்கா இருக்கட்டும் இல்ல வந்து ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்டா இருக்கும், அங்க கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா டீலோகேஷன் கண்டிப்பா இருக்கும். டீலோகலைசேஷன் இருக்கும். ஆல்சோ எப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கான்ஜுகேஷன் சொல்லுவாங்க. அடுத்து என்ன இருக்கும், அங்க வந்து கண்டிப்பா மீசோமெரிக் எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நீங்க கண்டிப்பா என்ன எதுக்கு பாசிபிள், it also have unpaired electrons. அங்க இருக்கும் unpaired electrons இருக்கும். ஓகேங்களா? unpaired electrons அங்க கண்டிப்பா இருக்கும், அங்க வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கான்ஜுகேஷன் எங்கெங்க இருக்கும், எதுக்கு எதுல கான்ஜுகேஷன் இருக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் கான்ஜுகேஷன் வித் கான்ஜுகேஷன் present in எதுக்கு இருக்குல்ல அப்படின்னா டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்ட், இதுக்குள்ள கான்ஜுகேஷன் இருக்கும். ஆர் டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்ட், லோன் பேர், இதுக்குள்ள கான்ஜுகேஷன் இருக்கும். அடுத்து டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு அண்ட் சார்ஜ் மீன்ஸ் அது பாசிட்டிவா இருக்கலாம் இல்ல நெகட்டிவா இருக்கலாம். ஓகேங்களா? ஒண்ணும் இல்லை, இப்ப எக்ஸாம்பிள் எங்க எழுதி பாருங்க. இங்க பாருங்க, இப்ப இங்க என்ன இருக்கு,
ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு, சார்ஜ் இருக்கு. அது சிங்கிள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ ஆல்டர்னேட்டா என்ன இருக்குங்க வந்து டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்ட், சார்ஜஸ் இருக்குல்ல. அப்ப அங்கே என்ன பாசிபிள்? கான்ஜுகேஷன் பாசிபிள். இஃப் சப்போஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இங்க ஒன்லி என்ன இருக்கு? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கு. இங்க என்ன பாசிபிள் கிடையாது. இதை கம்பேர் பண்ணும்போது இங்க என்ன கிடையாது? கான்ஜுகேஷன் கிடையாது. ஓகேங்களா? இதே இது இன்னொன்னு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க என்னது? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், மைனஸ், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். இங்க என்ன பாசிபிள்? கான்ஜுகேஷன் பாசிபிள். இதுதான் டைப்ஸ் ஆஃப் கான்ஜுகேஷன். ஸோ கான்ஜுகேஷன் இப்படி தான் இருக்கும். ஒரு டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு எப்படி இருக்கணும்? ஆல்டர்னேட்டா இருக்கணும். இது டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்ட், லோன் பேர் ஆல்டர்னேட்டா இருக்கணும். டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்ட், சார்ஜஸ் எப்படி இருக்கணும்? ஆல்டர்னேட்டா இருந்தா அங்க என்ன பாசிபிள்? கான்ஜுகேஷன் பாசிபிள். அடுத்து நான் சொன்னேன், இட் மஸ்ட் ஹாவ் பிளேனாரிட்டி. அந்த காம்பவுண்டுக்கு என்ன ஜாமெட்ரி இருக்கணும்? பிளேனாரிட்டி இருக்கணும். பிளேனாரிட்டி இருந்தா தான் அது எப்படி இருக்கும்? அது வந்து எதை ஒபே பண்ணும் அப்படின்னா ஹக்கல்ஸ் ஒபே பண்ணும். அது பிளேனாரிட்டி இருக்கிற நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் மினிமம் 3, மேக்சிமம் 7 இருந்தா 3 to 7 இருந்தா அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? லுக்ஸ் லைக் பிளேனார் காம்பவுண்ட். இதே இது 8 and 9 வந்து நாட் அ பிளேனார். ஏன் அப்படின்னா தெரியும், சைக்கிளோ இதுதான் சைக்கிள். நம்பர் ஆஃப் கார்பன் 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 இருக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொரு கார்பன் பாண்டும் இங்க இருக்கிற ஒவ்வொரு கார்பன் 1 2 3 4 5 6 7 8 இங்க இருக்கிற ஒவ்வொரு கார்பன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்பன் பாண்ட் லென்த்தும் டிஃப்ரெண்ட் கார்பன் பாண்ட் லென்த். அப்ப இங்க என்ன பாசிபிள் கிடையாது. இங்க பிளானிட்டி இருக்காது. ஓகேங்களா? இது டப் ஷேப் ஸ்ட்ரக்சர். ஒரு ஷேப் வந்து பிளேனார் ஷேப் கிடையாது, டப் ஷேப். ஓகேங்களா? அப்ப நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து 3 to 7 வந்து அது எப்படி பிளேனார் இருக்கும். இதே 8 and 9 வந்து நான் பிளேனார் இருக்கும். இதே 10 and 10 above நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தா அது எப்படி இருக்கும்? பிளேனாரிட்டி. அடுத்து சொல்லியிருக்கேன். கார்பன் இன் cyclic must have sp2 and sp hybridization. ஒரு இங்கிலீஷ் நம்ம சைக்கிளிக் காம்பவுண்ட் எடுத்து நம்ம வந்து எக்ஸாமின் பண்ண போறோமோ அங்க இருக்கிற நம்பர் ஆஃப் அந்த கார்பனோட ஹைபிரிடேஷன் எப்படி இருக்கணும்? ஒன்று sp2 இருக்கணும், இல்லை sp இருக்கணும். sp2 அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர்? அது ட்ரைகோனல் பிளேனார். sp அப்படின்னா லீனியர் காம்பவுண்ட். இன்னுமே என்ன அப்படின்னா பிளேனார் காம்பவுண்ட். ஸோ அதுக்கடுத்து நம்ம சொன்னதான் என்ன சொன்னோம் அப்படின்னா 4n+2 அப்படின்னா அது என்னது அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும். அரோமேட்டிக் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும். இதே 4n ரூல்னா அது வந்து ஆன்டி அரோமேட்டிக் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தவிர்த்து வேற எந்த கேரக்டர் இருந்தாலும் அது என்ன காம்பவுண்டு? ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது இந்த இப்போ நம்ம பார்த்ததுல ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒன்னு அரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்னு நான் அரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்னு ஆன்டி அரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இதுல ஸ்டேபிள் எது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்க்கும்போது ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அரோமேட்டிக் மோர் ஸ்டேபிள்,
than non-aromatic. Least stable வந்து anti-aromatic. ஓகேங்களா? stability order. ஓகேங்களா? இப்போ some example பார்ப்போம். பென்சின் is a பென்சின். அடுத்து 1,3,5 hexatriene. இது 1,3,5 ஹெக்ஸா. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம எழுதும் போது இந்த பென்சின் என்னது சைக்கிளிக். அடுத்து இது வந்து இங்கனது நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கு 6 பை எலக்ட்ரான்ஸ். இங்க இருக்கிற இதுல ஆக்சுவலா காம்பவுண்ட் பிளேனார் காம்பவுண்ட். அடுத்து இதோட இங்க இருக்கிற ஒவ்வொரு கார்பனுக்கும் என்ன ஹைபிரிடைசேஷன் sp2. ஓகேங்களா? ஸோ இது எதை ஒபே பண்ணும் அப்படின்னா 6 பை எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது எதை ஒபே பண்ணும் 4n + 2 பை எலக்ட்ரான் ரூல் ஒபே பண்ணும். அடுத்து இங்க செகண்ட் 1,3,5 ஹெக்ஸாட்ரைன்ல இது என்ன கிடையாது சைக்கிள் கிடையாது. இது ஏ சைக்கிள் காம்பவுண்ட். ஆனா 6 பை எலக்ட்ரான் தான் 6 பை எலக்ட்ரான். ஓகேங்களா? அடுத்து இங்க இருக்க ஒவ்வொரு கார்பனுக்குமே என்னதான் அப்படின்னா sp2 தான், ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இது ஏ சைக்கிளுக்கு வந்ததுனால இது வந்து எதை ஒபே பண்ணாது, எந்த ஒரு ஃபேக்கல்டி ஒபே பண்ணாது. அப்ப இது என்னது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும், இது வந்து அரோமேட்டிக், இது நான் அரோமேட்டிக். சார் மேம் ஓகேங்களா மேம்? இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு ஓகேவா இல்லை அது மறுபடியும் சொல்லணுமா உங்களுக்கு? சார் மேம் இதுக்கு நேம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நேம் சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நேம் சொல்லுங்க. நேம் சொல்லுங்க. சைக்ளோபியூட்டாடைன். பியூட்டாடைன். இது 1,3 பியூட்டாடைன் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது என்ன காம்பவுண்ட் ஆக்சுவலாக என்னது, இது சைக்ளிக் பிளேனார் sp2 and it obey the இங்க இதுல நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இருக்கு 2 பை பாண்ட்ஸ், ஸோ 4 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்க இது ஏ சைக்ளிக் பிளேனார் sp2, இங்கேயும் 4 பை எலக்ட்ரான்ஸ். அப்ப இது ஏ சைக்கிளுக்கு ஆனதுனால இஸ் அ நான் அரோமேட்டிக். இது எல்லாமே இது வந்து 4 பை அப்படின்னா இது என்னது இன்னொரு ஒபே பண்ணும் 4n பை ஒபே பண்ணும். அப்ப இது என்ன காம்பவுண்ட் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா மேம்? சார் இது ஓகேன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைப் போயிடலாம். ஓகே, இப்ப இது பென்சீன், இங்க CH3 அண்ட் ஓகே, இது வந்து நம்ம தெரிஞ்சதான். இது என்ன பாருங்க அரோமேட்டிக்.
இது வந்து நான் அரோமேட்டிக். என்ன ரீசன்னால இது நான் அரோமேட்டிக் சொல்றாங்க சொல்லுங்க? என்ன ரீசனால செகண்ட் ஒன் வந்து நான் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க? ஏ சைக்கிளிக் அது ஏ சைக்கிள் ஓகே. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் சார், இந்த எக்ஸாம்பிள்ல எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு 4 காம்பவுண்ட் எழுதி போட்டிருக்கேன். இந்த 4 காம்பவுண்ட்ல எது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்? எது அரோமேட்டிக் காம்பவுண்ட்? செகண்ட் ஒன் தேர்ட் ஒன். அதாவது ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இது வந்து